ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் இருந்தான். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், 12ஆம் அதிகாரத்தில் தன் தேசத்தை, தன் இனத்தை, தன் ஜனத்தை, தன் தகப்பனுடைய வீட்டை விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொன்ன உடனே அதை கேட்டு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வருகிறார். இந்த வருகிற வழியிலே பஞ்சம் வருகிறது. அவர் எகிப்துக்கு போகிறார். பின்பு எகிப்திலிருந்து அவரும் அவருடைய மனைவியும் எகிப்திலிருந்து அவளோடு கூட இருந்த லோத்தும் புறப்பட்டு வெளியே வருகிறார். ஆனால் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்த பின்பு அந்த 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்திற்கும் மிகுந்த கால இடைவெளி இருக்கிறது. ஒரு கால இடைவெளியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆபிரகாமுக்கு எகிப்தில் போகும் பொழுது அவ்வளவு ஆடு மாடுகள் இருந்ததான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் எகிப்திலிருந்து வந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எல்லா விதத்திலையும் அவனை ஆசீர்வதித்தார். மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள், மந்தையினுடைய பெருக்கம், வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாய் இருந்தான். கீழே சொல்லுது அடுத்த வசனம், லோத்தும் ஆபிரகாமுக்கும் இருந்த கேட்டில்ஸ், மிருக ஜீவன்களை, ஆடு மாடுகளினுடைய திரட்சியினால பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. பூமி அவங்கள தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஆடு மாடுகள் திரளாய் இருக்கிறது. ஒரு சமயம் என்னுடைய நண்பர் ஒருவர் துபாய் தேசத்திற்கு போயிருந்தார். அப்போ துபாயிலிருந்து அபுதாபி பக்கத்தில் தான் போகிறாரு. போனால் ஒரு பாலைவனத்தை கடக்கணும். அவர் ஒரு பெரிய பாலைவனத்தை கடக்க வேண்டிய சூழல். அப்போ அவங்க போகிறாங்க. அந்த பாலைவனத்தை கடப்பதற்கு அவங்க கொஞ்சம் தூரம் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. பயங்கரமான இது போல் புழுதி புயல் போல பயங்கர மண் எழும்பில் இருக்கிறது. அப்போ அந்த பயங்கரமாக அப்படி எழும்பி நிற்கிது. இவங்க நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹெலிகாப்டர், அங்கே 2 ஹெலிகாப்டர் ரோட்டில், ஒரு ஹெலிகாப்டர் குறுக்கில் நிறுத்தி வச்சுருக்கோம், அதை யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஹெலிகாப்டர் வந்து அப்படி அந்த மாடுகளை துரத்தி வருகிறது. மாடுகள், ஆடுகள் எல்லாம் அப்படி ஒரு பெரிய கூட்டம். நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் நிற்கிது. ஒவ்வொரு கண்டெய்னராக மாடுகளை 10 மாடுகள் 15 அந்த கண்டெய்னர் கொள்ள அளவுக்கு தகுந்தபடி மாடுகளை உள்ளே ஏற்றி லாக் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த மாடுகள் எல்லாம் வந்து ஒன்று சேர அங்கே நிற்கிது. அதில் மறுபடி வாகனத்தை நிறுத்தி ஏற்றி ஒவ்வொரு சைட்லேயும் அந்த பேரிகார்டெலாம் போட்டு அடைச்சி அந்த மாடுகள் வேற எங்கேயும் போயிடாமல் அந்த வழியாக தான் போகணுன்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி அவரில் அந்த மாடுகளை அப்படியே பிடிச்சி உள்ளே ஏற்றுறாங்க. அப்போ அவர் ஒரு காரியம் சொன்னார். நான் அதை பார்த்தப்ப எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நாங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் நின்றுருக்குறோம்.
ஆனால் எங்களுக்கு முன்பாக இருந்த வாகனங்கள்லாம் பல மணி நேரம் நிற்கிது. அப்படி சில நேரங்களில் அவங்க அங்கேயே ஆரம்பத்திலே சிக்னல் போட்டுருவாங்களாம். இந்த முறை ஏன்னு தெரில, போடாமல் விட்டாங்களான்னு தெரில. அது எல்லாம் அந்த ரூட்டில் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ரூட்டு ரொம்ப முக்கியமான பைபாஸ். அவர்கள் அந்த ரூட்டில் தான் அந்த ஆடு மாடுகள் அதெல்லாம் ஏற்றுறாங்க. ஏற்றி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் இவங்க அங்கே கணக்கு கேட்டிருக்காங்க, எவ்வளோ மாடு வந்திருக்கோம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அந்த மாட்டில் ஒரு 40,000 மாடுகள் இன்றைக்கி நம்ம ஏற்றிருக்கோம். இனிமேல் அடுத்த வருஷம்தான் அதை ஏற்றுவோம் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு தடவை அவங்க அது அறுவடை மாதிரி தான். அந்த ஒரு அறுவடைன்னா ஒரு 40,000 மாடுகள் ஏற்றி கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு, அதெல்லாம் வியாபாரத்துக்கு, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் அந்த கம்பெனிஸ் கொண்டு போய் அதை வெட்டி அதுக்கப்புறம் அவங்க அதை வேலையை பார்த்துக்குவாங்க. ஆனால் 40,000 மாடுகள் ஒரே நேரத்தில். அப்போ இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரில. அவங்க சொல்கிறாங்க, இந்த 40,000 மாடுகள் மட்டும் இப்பொழுது போதும், மீதமானது நாங்கள் அப்புறம் அடுத்த வருஷம்தான் அப்படின்னு. அதிலே தரம் பிரிக்கணும். கன்றுக்குட்டிகளை உள்ளே ஏற்றக்கூடாது, கன்றுக்குட்டிகளை திருப்பி அனுப்பணும், நல்ல வளர்ந்த மாடுகளை மட்டும் ஏற்றணும். இதை அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப பக்குவமாக அதை செய்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டம்தான். அப்போ இவங்க வர்றதுக்கு முன்னாடியே பல மணி நேரத்தில் ஏற்றிட்டு இருக்காங்கன்னா, இவங்க வந்ததுக்கப்புறம் கடகடன்னு ஏற்றுறாங்க. கடகடன்னு ஏற்றி வண்டி போயிட்டே இருக்குது. அப்போது சொன்னார், நான் நான் வேதத்தில் ஆபிரகாமுடைய கேட்டல்ஸ், அதாவது ஆடுகளும் மாடுகளும் மிருகஜீவன்கள் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருந்தது, அந்த நிலம் தாங்கக்கூடாததாக இருந்தது. அப்போ எந்த அளவுக்கு அந்த வனாந்தரத்தில், அந்த டெசர்ட்டில் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார். அங்கே ஒன்றும் இல்லை, புல் இருக்காது, எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல தான் அந்த வனாந்தரத்தில் புல் இதெல்லாம் இருக்கும். அதில் தான் மாடு ஆடெல்லாம் அங்கே தான் மேய்க்கணும். அப்போ பாருங்கள், அந்த வனாந்தரமான வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அவனை செழிப்பாய் வைத்திருந்தார். இந்த காலை வேளையில் உங்களையும் செழிப்பாக்க அவர் வல்லவர். அது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அது பாலைவனமாக இருந்தாலும் சரி, அது சோலைவனமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்வு வனாந்தரமா பாலைவனமா எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை, உங்களை மேன்மைப்படுத்துவதை, உயர்த்துவதை ஒருத்தரும் ஒரு காலம் தடுத்து விட முடியாது. இந்த ஆபிரகாம் சுற்றி திரிந்த இடங்களெல்லாம் இன்றைக்கு எண்ணெய் கிணறுகளாக இருக்கிறது. வனாந்திரம்தாங்க, வனாந்திரம்தான். ஆனால் அந்த வனாந்திரத்தில் எண்ணெய் கிணறுகள் இருக்குது, கொடிக்குது, பணம் கொட்டுது அவனுக்கு. இப்போலாம் க்ரூட் ஆயில் ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ அவனுக்கு பணம் எவ்வளோ கொட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 1000 பீப்பா ஆயில் எடுத்தானாலே அவன் எங்கேயோ போயிட்டான். ஒரு நாளைக்கு 1000 பீப்பா அவன் எண்ணெய் எடுத்தாலே 10 பீப்பாவுக்கே $1200 வந்துடும். 100 பீப்பானா $12,000. 1000 பீப்பானா $1,20,000. ஒரு நாளைக்கு $1,20,000 அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணுங்க, எங்கேயோ போயிடும். இது ஒரு கிணத்துல, ஒரு எண்ணெய் கிணத்துல கிடைக்கக்கூடியது. ஒரு எண்ணெய் கிணத்துல அவன் போரை போட்டு பைப்பை போட்டு எடுத்து அடித்து நிறவுறது. இப்படி நூற்றுக்கணக்கான கிணறுகள், ஆயிரக்கணக்கான கிணறுகள் இருக்குது. இதெல்லாம் வருமானம் வருது அவனுக்கு வனாந்திரத்தில் தான். இதாங்க கர்த்தர். ஆனால் வாழ்க்கை வனாந்திரமா? அதில் ஒரு எண்ணெய் கிணறு வந்துருச்சுன்னா அதை அடித்து கால்
அதில் ஒரு செழிப்பை கர்த்தர் தந்து விட்டால் உங்களைப் போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர் இல்லை. அதனால் இந்த காலை வேளையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஐயோ, என் வனாந்திர வாழ்க்கை எப்போ மாறும், ஐயோ என் பாலைவன வாழ்க்கை எப்படி மாறும், அது எப்போ சோலைவனமாக மாறுதுலாம் புலம்புறீங்கல்ல. பாலைவனத்தையே கர்த்தர் சோலைவனமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி காட்டுகிற தேவன், வனாந்திரத்திலேயே வயல்வெளியாய் மாற்றி காட்டுகிற தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அந்த செழிப்பை, அந்த நன்மையை காண்பீர்கள். ஆமேன், ஆமேன்.